Hello students, this is Iqbal. 3.17 ல third sum பார்க்க போறோம். இங்க 3 by 3 matrix கேக்குறாங்க. அப்படினா என்ன வரணும்னா A 3 3 வரைக்கும் போடணும்னு அர்த்தம். 3 by 3 matrix construct பண்றோம்னா நமக்கு என்ன வரணும்? A வந்து 3 by 3 3 to 3 வரைக்கும் வரணும். ஓகே. இப்போ first sum நம்ம first வந்து ஜெனரலா A வை நான் construct பண்ணிரலாம். first subdivision போடுறேன். A வை வந்து நம்ம construct பண்ண போறோம். A11 A12 A13 ஸ்டாப் பண்ணிக்கணும் 3 வந்துருச்சுல ஸ்டாப் பண்ணிக்கங்க அப்புறம் A21 A22 A23 செகண்ட் டேர்மில் 3 வரைக்கும் வந்துருச்சு அப்புறமா A31 A32 A33 ரெண்டுலேயுமே 3 வந்துருச்சு ஸ்டாப் பண்ணிக்கணும் இது வந்து 3 by 3 ஆர்டரில் நம்ம எடுத்தாச்சு இப்போ அவங்க கொடுத்த ஹிண்ட் என்ன aij is equal to modulus of I minus 2j அப்படின்னு கொடுத்துருக்காங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வரிசையாக போட போகிறோம் இதில் A11 I equal to 1 j equal to 1 ஒன்று இல்லை அதில் இந்த ஐக்கு பதிலாக 1 மைனஸ் 2 இன்ட்டு ஜேக்கு பதிலாக 1 இந்த 1 அப்படியே தான் வரப்போகுது 2 into 1 என்ன வரும் 2 ஓகே 1 minus 2 அதாவது ஒரு நம்பர் பாசிட்டிவ் நம்ம நெகட்டிவ்னா மைனஸ் பண்ணுவோம் மைனஸ் 2ல் 1 போச்சுன்னா மைனஸ் 1 இந்த மாடுலஸில் வேலை என்னென்னா அது பாசிட்டிவாக மாற்றிடும் நெகட்டிவ் வேல்யூ வராது அவ்வளோதான் அப்புறம் A12 ஐக்கு பதிலாக 1 தான் மைனஸ் 2 இன்ட்டு ஜேக்கு பதிலாக 2 இப்போ 1 மைனஸ் 2 இன்ட்டு 2 என்ன ஆகிடும் 4 ஆகிடும் ஒரு நம்பர் பாசிட்டிவ் நெகட்டிவ் சப்ராக்ஷன் பண்ணணும் மைனஸ் 4ல் 1 போச்சுன்னா மைனஸ் 3 வெளில வரும்போது என்ன ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக அது ப்ளஸ் 3ஆக மாறிடும் அப்புறம் A13 ஐ வந்து அதே 1 தான் மைனஸ் ஜே மைனஸ் 2 இன்ட்டு ஜேக்கு பதிலாக 3 அப்போ 1 மைனஸ் 2 3s are 6 ஆகிடும் 1 மைனஸ் 6 வந்து என்ன வரும் மைனஸ் 5 வருமா வெளில வரும்போது ப்ளஸ் 5 ஆகிடும் அப்புறம் A13 முடிச்சாச்சு இப்போ A21 இப்போ ஐக்கு பதிலாக 2 அவ்வளோதான் ஐக்கு பதிலாக 2 மைனஸ் 2 இன்ட்டு ஜேக்கு பதிலாக 1 2 மைனஸ் 2 இது என்ன வரும் 0 அப்புறம் A22 ஐக்கு பதிலாக அதே 2 தான் மைனஸ் ஜே 2 இன்ட்டு ஜேக்கு பதிலாக 2 மைனஸ் 2 இன்ட்டு 2 4 இப்போ மைனஸ் 4ல் 2 போச்சுன்னா மைனஸ் 2 வெளியில் வரும்போது அது ப்ளஸ் 2ஆக மாறிடும் அப்புறம் A23 ஐக்கு பதிலாக அதே 2 தான் மைனஸ் 2 இன்ட்டு ஜேக்கு பதிலாக 3 இப்போ 2 மைனஸ் 2 3s are 6 அப்போ என்ன வரும் மைனஸ் 6ல் 2 போச்சுன்னா மைனஸ் 4 பெரிய நம்பர் மைனஸ் 4 அப்போ ப்ளஸ் 4 வரும் அதுக்கப்புறம் A31 இப்போ I equal to 3 J equal to 1 அப்போ I minus 2J ஐக்கு பதிலாக 3 வந்துடும் மைனஸ் 2 இன்ட்டு J வந்து 1 அப்போ 3 மைனஸ் 2 3ல் 2 போச்சுன்னா 1 தானே த்ரீல 2 போச்சுன்னா 1 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1 தான் சரியா அப்புறம் A32 ஐக்கு அதே 3 தான் மைனஸ் 2 இன்ட்டு ஜேக்கு பதிலாக 2 3 அப்படியே இருக்கும் 2 இன்ட்டு 2 மைனஸ் 4 3 மைனஸ் 4 வந்து என்ன வரும் மைனஸ் 1 வெளில வரும்போது அது ப்ளஸ் 1ஆக மாறிடும் ஃபைனலாக A33 ஸோ ஐ வந்து அதே 3 தான் minus 2 into j க்கு பதிலா 3 போடுறேன்
3 அப்படியே இருக்கும். minus 2 3s are 6 minus 6. அப்போ என்ன வருங்க 3 minus 6 வந்து minus 3. அப்போ வெளில வரும்போது அது plus 3 மாறும். வரையும் புரிஞ்சா? ஓகே, இப்போ நம்மளுக்கு என்னென்ன கிடச்சிருக்குங்கிறத வரிசையாகவே எடுத்து எழுதிடலாம். இங்கே என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு 3 வந்து 1 3 5 இங்கே எழுதிடுங்க. 1 3 5. செகண்ட் 0 2 4 0 2 4. தேர்ட் வந்து இந்த இருக்குது 1 1 3 1 1 3. தட்ஸ் ஆல். இது ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை முடிச்சாச்சு 3/3 மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் அதே ஏ தான் வரப்போகுதுனால நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். சரியா? செகண்ட் சப்டிவிஷன் ஏ வந்து அதே தான் வரப்போகுது, அப்படியே எழுதிக்கிட்டேன். ஸோ இப்போ ஏஐஜே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஏஐஜே இஸ் ஈக்குவல் டு I plus j whole cube by 3. சரியா? ஸோ அதே மாதிரி தான் A11 கண்டுபிடிக்கணும். ஐக்கு பதிலாக 1, ஜேக்கு பதிலாக 1. ஓகேவா? அப்போது 1 plus 1 whole cube by 3. 1 plus 1 2. 2 cube by 3. 2 cube எவ்வளோ வரும்? 8 வரும் by 3. அவ்வளோதான் இது. அப்புறம் A12 ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும், அவ்வளோதான் மேலே. அதனால் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. 1 plus 2 அதான் ஐஜேனா I plus j, 1 2னா 1 plus 2. மேலே க்யூப் இருக்குது by 3. 1 plus 2னா 3. அப்போ என்ன வருங்க? 3 cube by 3. இந்த 3க்கும் இந்த பவர் 3க்கும் அடிச்சிட்டோம்னா பேலன்ஸ் 2. 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர்னா 3 into 3 9. அப்புறம் A13 1 plus 3 whole cube by 3. 1 plus 3 na 4 cube by 3. 4 cube na 4 into 4 into 4. 4 into 4 வந்து 16. 16 into 3 வந்து 40. Sorry, 4 into 4 into 4 into 4. 4 4s are 16. 16 4s are 64. 64 by 3. First row முடிச்சாச்சு. Second row A21 2 plus 1 whole cube. 2 plus 1 whole cube by 3. 2 plus 1 na 3 தானே. அப்போ 3 whole cube by 3. இந்த 3க்கும் இந்த இதுக்கு அடிச்சிட்டா பேலன்ஸ் ஸ்கொயர். அப்போ 3 ஸ்கொயர்னா 9. A21 முடிச்சாச்சு. இப்போ A22 A2னா ரெண்டையும் ப்ளஸ் பண்ண போகிறோம். 2 plus 1 சரி 2 plus 2 2 plus 2 whole cube by 3. 2 plus 2னா 4 cube by 3. 4 cubeனா ஏற்கனவே போட்டிருக்கோம் 64 by 3. அப்புறம் A23 இப்போ 2 plus 3 whole cube by 3. 2 plus 3 na 5 னு அர்த்தம். 5 cube by 3. 5 cube na 5 into 5 into 5. 5 into 5 வந்து 125 வரும். அதை 5 ஆல் மல்டிப்ளை பண்ண, சாரி 5 into 5 25 வரும். அதை 5 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 125 வரும். ஓகேவா? by 3. செகண்ட் ரோ முடிஞ்சிருச்சு. தேர்ட் ரோ A31 3 plus 1 whole cube by 3. 3 plus 1 na 4. 4 cube by 3. ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. 4 cube வந்து 64 by 3. அப்புறம் A32 3 plus 2 whole cube by 3. 3 plus 2 na 5. 5 cube by 3. 5 cube na என்ன சொல்லியிருக்கேன்? 125. ஏற்கனவே போட்டிருக்கோம். 5 into 5 into 5. 5 5s are 25. 25 5s are 125 by 3. ஃபைனலாக A33 3 plus 3 by 3 whole cube. 3 plus 3 வந்து 6 cube by 3. 6 cube வந்து 216 வரும். 6 into 6 36. 36 into 6 வந்து 216 by 3.
பட் இது 3 டேபிளில் நம்மளால் அடிக்க முடியும். சரியா? வேறு எதுவும் 3 டேபிள் அடிக்கிற மாதிரி விட்டுருக்கோமான்னு பாருங்கள். இல்லை. ஓகேவா? 3 டேபிள் அடிக்கலாம். இங்கே ஒரு 3 எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, 3 ப்ளஸ் பண்ணி பாருங்களேன். 2 + 1 3, 3 + 6 9. 9 வருதா? 9 3 டேபிளில் வரும் தானே? அப்போ அடிக்கலாம். இப்போ 1 டைம் இருக்குது. 21ல் 7 3s are 21, 6ல் 2 3s are 6. அப்போ 72. அவ்வளோதான். therefore a equal to, அப்படி வரிசையாக தான் எடுத்திருக்கோம், வரிசையாகவே எழுதிருங்க. 8/3 9, 8/3 9, 64/3. அதுக்கு அடுத்தது 3 வந்து 9, 64/3, 125/3. அதுக்கப்புறம் 64/3, 125/3, ஃபைனலாக 72. தட்ஸ் ஆல். இதோட வச்சுக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பை 3 வெளியே எடுத்துருவாங்க. எல்லாத்துலேயும் எடுக்கும்போது இது என்ன ஆகும், 3ஆல் மல்டிப்ளை ஆகிடும். எதெல்லாம் பை 3 இல்லையோ அதெல்லாம் 3ஆல் மல்டிப்ளை ஆகும். ஸோ உங்கள் புக் ஆன்சர் எப்படி, சப்போஸ் அப்படி இருந்துச்சுன்னா நான் அதையும் போட்டுறேன். தெரில எனக்கு புக் ஆன்சர் எப்படின்னு தெரில. பை 3 காமனாக எடுத்துறேன். காமனாக எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன அர்த்தம்னா, 3 வெளியே எடுக்கிறோம்னா எல்லாத்தையும் இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோன்னு அர்த்தம். புரியுதா? ஓகே. இங்கே டிவைடில் உள்ள 3 வெளியே எடுக்கிறோன்னா மேலே மல்டிப்ளை பண்ணுறேன்னு அர்த்தம். மேலே உள்ள 3 வெளியே எடுக்கிறோன்னா கீழே டிவைட் பண்ணுறேன்னு அர்த்தம். அப்போ கீழே உள்ள 3 தான் நான் வெளியே எடுத்திருக்கேன். அப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண அர்த்தம். இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 3 3 கேன்சல் ஆயிரும். அப்போ எங்கெல்லாம் பை 3 இல்லையோ அதை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். 8 3 9s are 27. இங்கே 64, 3 9s are 27. இங்கே 64, இங்கே 125, 64, 125, இது 216. ஓகேவா? தட்ஸ் ஆல். இங்கே 3/3 போட்டுருங்க.